இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் ஒரு வார்த்தையின் மூலம் முதலாவது நம்ம கூட இடைப்பட விரும்புகிறார். 2 நாளா எனக்கு கூட அந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள கடந்து போவோம். ஏசாயா 40வது அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அடுத்த வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதுல சில காரியங்கள் தேவனை குறித்து இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் என்ன அடைவதில்லையா? சோர்ந்து போவதில்லையா? இளைப்படைவதில்லை. நமக்கு பல வேளைகள்ல சோர்வு வருது, நம்ம ஆத்துமாக்கள்ல நம்ம இளைத்து போகிறோம். ஆனால் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர், அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நம்ம தான் பல வேளைகள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தாமதமாகும் போது, இல்ல வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வேறு மாதிரியா இருக்கும் போதெல்லாம் நம்ம சோர்ந்து போறோம். ஆனா அநாதி தேவன் என்ன செய்வதில்லையாம்? சோர்ந்து போவதில்லையா? இளைப்படைவதில்லையா? இந்த பூமி முழு மனுக்குலமும் அவரை தேடி அவர்கிட்ட விண்ணப்பங்களை செய்யும் பொழுது, அந்த தேவன் நம்மள மாதிரி சோர்ந்து போயிருந்தாருன்னா இன்றைக்கு நமக்கு பதிலே கிடைக்காது. ஆனா எத்தனை பேர் விண்ணப்பங்களை கொடுக்கின்ற பொழுதும் அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதில்களை கொடுக்கிறதற்கு அவர் சத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. அவருடைய புத்தி யாருக்கு எதை எப்படி எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நன்றாய் அறிந்து நமக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம மனிதனா இருக்கிறபடியினால இன்னும் தெய்வீக சுபாவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு இல்லாதபடியினால நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை, அவர் இன்றைக்கு நமக்கு பலன் கொடுக்கிறாராம், நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அனைத்திலையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனையும் சத்துவத்தையும் அவர் நம்மிலே பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். 31வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Those who wait upon the Lord. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, காலேபை குறித்து இந்த வசனத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்னா யார்? அதாவது தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மை பார்க்கும்படியான கண்கள் நமக்கு இருப்பதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அந்த வெயிட் பண்ணி அந்த டைமிங்க அத பொறுமையோடு காத்திருந்து தேவன் நம்மை குறித்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். அன்றைக்கு காலேபுக்கு அந்த அந்த விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலதான் கர்த்தர் தன்னை எப்படி பார்க்கிறார்ங்கிற அந்த கண்கள் வழியாய் தான் தன்னை பார்த்தபடியினாலதான் 40 வயதுல இருந்த அந்த பலன் 85 வயதுலயும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி தைரியமாய் அங்க வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அதே விதத்துல நாம் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு புது பலன் உண்டாகும். நம்ம அப்படிப்பட்டவர்கள் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நம்ம கழுக போல உயரமாய் பறக்க அழைக்கப்பட்டவர்கள்.
அப்போ நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர நம்ம எழும்புவோமா? நம்ம ஓடினாலும் நம்ம இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அப்போ தேவனுடைய கண்கள் எப்படி இருக்கிறதோ அதே விதமான அவருடைய கண்கள் வழியாய் நாம் நம்மையும் நம் சூழ்நிலைகளையும் பார்க்கும் போது நம்ம என்ன செய்வோம்? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவர் அப்படின்னா, நம்ம காத்திருக்கிற நமக்கு அவர் புது பலன், அவருடைய கண்கள் வழியாய் நம்மையும், நம் சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது, நம்ம சோர்ந்து போய் பயத்துல முடங்கி ஒரு ஓரமாய் கிடந்த அந்த நாள் இந்த நாள் அல்ல. இன்றைக்கு நாம் செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டிய நாளாய் இருக்கிறது. இனி நமக்கு இளைப்பு, சோர்வு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம நேற்றைய தினத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற காரியம், ஏன் வாக்குத்தத்தங்கள்? ஏன் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது. ஆனா இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு. தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் முதலாவது வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த அநாதி அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் மெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் ப்ராமிஸ் தேவன் கொடுக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு. அவர் சொல்றாரு, எப்போ நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய இருதயம் எதை வெளிப்படுத்துகிறது? எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருக்க விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இதைத்தான் அவருடைய இருதயம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக வெளிப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இருதயத்தை எந்த அளவுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்பாக தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தப்போ ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தை எப்படி அறிந்திருந்தார்னா, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். தேவனுடைய இருதயத்தை அப்படியாய் ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். அவர் உண்மையுள்ளவர். அப்போ நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணு நல்லா புரியணும். வாக்குத்தத்தம் நமக்கு ஒன்றை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு உரியவைகளா இருந்தா கூட அந்த வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்குது. பல இடங்கள்ல பார்க்கிறோம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் பூமிக்கு வந்த நோக்கமே அவர் நம்ம கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியாகத்தான் அவர் பூமிக்கு வந்தார்னா, அவருடைய இருதயம் என்னன்னா, என் பிள்ளை கூடயே நான் எப்பவும் இருக்க வேண்டும். இதுதான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய இருதயம். இந்த வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய அப்போ அவர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கும்போது, அப்ப நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம், அவருடைய இருதயம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப இன்றைக்கு காலையில இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்தோம். அப்ப என் பிள்ளைங்க என்ன செய்யணும்? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பணும். இதுதான் தேவனுடைய இருதயம். அவர் சோர்ந்து போகிற நமக்கு பலன் கொடுத்து, சத்துவமில்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணி, என் பிள்ளை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்னுடைய கண்களை கொண்டு என் பிள்ளை இந்த உலகத்தையும் தன்னையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்பாக அவருடைய இருதயத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம பார்ப்போம்னா அந்த வாக்குத்தத்தங்களை நாம் எளிதாய் சுதந்திரிக்க முடியும். நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர்,
எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், இதை அறியாதபடியினாலதான் வாக்குத்தத்தங்களை பிடிச்சே ஜெபம் பண்ணி நம்ம சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு அவருடைய இருதயத்தை நம்ம அறியணும். அடுத்ததா வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்துல நம்மை நடத்துகிற, அதை கைட் பண்ணி செல்லுகிற காரியமா இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில அடுத்ததா என்ன காரியம் நடக்கணும். ஆபிரகாம கூப்பிட்டு சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, நீ இப்போ பார்வோன் கிட்ட போ. இந்த வாக்கு தத்தங்கள் நான் அங்க பார்வோனிடத்துல நீ பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்யும்படி நான் உன்னை அனுப்புறேன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வரும்படியாய் நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லும் போது அங்கு அவருடைய வழி நடத்துதலை பார்க்கிறோம். அந்த ப்ராமிசஸ் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்ய போகிறார், செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத வாக்குத்தத்தங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய உறவை, நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற உறவை வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறதாம்? பலப்படுத்துகிறதாம். ப்ராமிசஸ் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ப்ராமிசஸ் பில்ட் ரிலேஷன்ஷிப். தேவனுக்கும் நமக்கும் நடுவில இருக்கிற அந்த உறவை வாக்குத்தத்தங்கள் பலப்படுத்துகிறது. அப்போ நம்ம வாக்குத்தத்தத்தை, அந்த நெருக்கமான உறவு, அந்த இன்டிமசில நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும் போது நம்ம விசுவாசத்தோடு அவரோடு கூட நம்ம நெருங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு அவர் கூட நடக்க நடக்க அங்க ஆபிரகாம் என்ன சொல்லப்படுகிறானா? தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு சிநேகிதனாய் அவன் மாற்றப்படுகிறான். ப்ராமிசஸ் பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும் போது நம்ம தினந்தோறும் அவரை டிபெண்ட் பண்ணி அவரை சார்ந்து வாழ்ந்து கொள்ளுகிறோம். அந்த சார்ந்து வாழ்கிற ஒரு நிலைதான் நமக்கு ஒரு டீப் ஃபெலோஷிப், ஒரு ஆழ்ந்த ஐக்கியத்தை நமக்கும் தேவனுக்கும் நடுவுல இந்த வாக்குத்தத்தங்கள் உண்டாக்குகிறது. சங்கீதம் 145:13 பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் உண்மையுள்ளவர், தம்முடைய எல்லா கிரியைகளிலும் கிருபையுள்ளவர். அப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறது அப்படிங்கிறத குறித்துதான் கொஞ்சம் தியானித்து பார்க்க போறோம். இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் எப்படி நமக்கும் தேவனுக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன்ஸ பலப்படுத்துது. நல்லா புரியணும். வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு அன்பின் கடிதங்கள், லவ் லெட்டர்ஸ் ஃப்ரம் ஹெவன். வாக்குத்தத்தங்கள் அப்படின்னாலே அது தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பின் கடிதமாய் நம்ம என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? இதுதான், இந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கும் தேவனுக்கும், நம்முடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாய் இருக்கிறது. நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நம்ம அதை விசுவாசித்து அந்த காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளல, அவரையும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்டிமேட்டா அவரையும் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் நடுவுல அந்த ஒரு அந்த பாண்டிங் அது என்ன செய்யுது? ஸ்ட்ரென்தன் ஆகுது. அந்த உறவு பலப்படுகிறது. ஒவ்வொரு டைமும் அவருடைய வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பயங்கள்
வெளியேறி நம்ம விசுவாசம் பலப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம வருகிறத பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ல இந்த விசுவாசம் தான் அந்த அந்த உறவை நமக்கு என்ன செய்யுது, விசுவாசம் தான் அங்க ஒரு லாங்குவேஜா இருக்கு. நமக்கும் இன்னைக்கு நம்ம பல வேளைகள்ல ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் உண்மையா இருதயத்துல இருந்து ஜெபிக்கிறோமா அப்படின்னா, பல நேரங்கள்ல என்னதோ ஒண்ணு அவர் கேட்கிறாரோ இல்லையோ அப்படின்னு ஜெபிச்சுட்டு போறோம். அது விசுவாச ஜெபம் அல்ல. நமக்கும் தேவனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவர் நம்ம கிட்ட பேசுறாரு. இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, விசுவாசம் என்கிற அந்த லாங்குவேஜ் இருந்தாதான் இந்த இன்டிமேட் ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கும். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம பிரேயர் டைம் எப்படி இருக்கணும்னா, அது சந்தோஷத்தின் நேரமா இருக்கணும். அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, இந்த இந்த ப்ராமிசஸ நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நீங்க நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கும் பொழுது, நம்ம கூட நம்ம வாழ்க்கையின் காரியங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் நம்ம கூட பேசுறதும், நம்ம பொதுவாவே அந்த இன்டிமசிக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம தேவைகளை கொண்டு போகிற நேரமாய் அந்த நேரம் இருக்கக்கூடாது. நம்ம தேவைகளை அவர்கிட்ட சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஆனா தேவைகளை கொண்டு போகிற நேரமாய் அந்த நேரம் இருக்கக்கூடாது. அவர் கூட உறவாடுகிற நேரமாய் அந்த நேரம் இருக்க வேண்டும். இப்ப ஆபிரகாம் பல வருஷம் அந்த வாக்குத்தத்தங்களை அவர் பிடித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த விசுவாசத்துல அவர் வல்லவனானபடியினாலதான் தேவனுக்கு சிநேகிதன் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்திற்கு அவர் வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இருதயம் வாக்குத்தத்தத்தை குறித்து எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? அடுத்ததா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்யுது, நம்ம அவரு கூட நெருங்கி ஜெபிக்கிறதுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஒரு இன்விடேஷனா இருக்கு. நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறும்போது, ஒரு ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை சொல்லுது, அப்பா நீங்க இத எனக்கு சொன்னீங்கப்பா, இத எனக்கு செய்வேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றது போலதான் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை இன்வைட் பண்ணுகிற ஒரு இன்விடேஷனா, நம்ம அவரோடு கூட உறவாடுகிற ஒரு இன்விடேஷனா வாக்குத்தத்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பா நீங்க இத எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க இத எனக்கு செய்து முடிக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க, உங்களால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள் தேவனை நம்மை தேவனிடத்துல இழுத்து கொண்டு செல்லுகிற ஒரு இன்விடேஷனா அது இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன நம்பிக்கையில அவர்கிட்ட போவோம், என்ன தைரியத்துல அவர்கிட்ட போவோம்? இன்னைக்கு வேதத்துல இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறபடினாலதான், அப்பா நீங்க உங்க வார்த்தை இத சொல்லுதுப்பா, இந்த வார்த்தை இதை நீங்க எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த தைரியமும் நம்பிக்கையுமே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கப்படினாலதான் நமக்கு அந்த தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னா நமக்கு எந்த விசுவாசமே நமக்கு செயல்படாது. அப்போ முதலாவது பார்த்தோம், வாக்குத்தத்தங்கள் நமக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்துல நாம் உறவாடுவதற்கு, நம்ம ஜெபிப்பதற்கு அழைக்கிற ஒரு இன்விடேஷனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை அங்க நிறைவேறும் பொழுது, இப்ப வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறாரு, நம்ம அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். அதுல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. இப்ப வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது, இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் ஆகும் போது அங்க என்ன நடக்குது? சாட்சி உண்டாகுது. அவருடைய வார்த்தையை நம் வாழ்க்கையில நிறைவேற்றும் பொழுது நமக்கு அது அனுபவத்தை கொடுக்கிறது.
இந்த அனுபவம் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில ஒரு ஹிஸ்டரிய உண்டு பண்ணுது. ஆமா, தேவன் தாவீது சொல்றாரு, பூர்வ காலத்து அதிசயங்களை நான் என்ன செய்வேன், தியானிப்பேன். அங்க கோலியாத்த வீழ்த்துறதுக்கு முன்னாடி சவுல் ராஜாட்ட சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கரடியையும் சிங்கத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன், கொன்றிருக்கிறேன், என் ஆடுகளை தப்புவிக்கும்படியாய் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன செய்து ஒரு 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 அனுபவத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு நடந்த காரியங்கள் ஒரு ஹிஸ்டரிய உண்டாக்குது. அப்போ இந்த இந்த அதாவது பதிலளிக்கப்பட்ட இந்த ஜெபங்கள், ஆன்சர்ட் பிரேயர்ஸ், இது எதை ரிமைன் பண்ணுது அப்படின்னா, எனக்கு முந்தி இப்படி செய்தாரே, இப்பொழுதும் எனக்கு தேவன் செய்வார், அவர் செய்ய வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு, வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல்கள் நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இந்த 12 வேவுகாரர்கள்ல இந்த 10 வேவுகாரர்கள் இந்த பூர்வ காலத்து அதிசயங்களை தியானித்து பார்க்கவே இல்லை. ஆனா இந்த காலேபும் யோசுவாவும் அவங்க கடந்து வந்த பாதைகளை அவங்க ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய விசுவாசம் ஒரு உன்னத நிலையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம கூட பல வேளைகள்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நான் உன்னை எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தேன், உன்னை கழுகை போல செட்டைகள்ல சுமந்து கொண்டு வந்தேனே, ஒரு தாய் தன் கழுகுகளை சுமக்கிறத போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேனே, இதெல்லாம் சொல்றாரு. எத்தனையோ அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். அப்ப பார்த்த நம்ம பர்சனல் என்கவுண்டர்ல நம்ம வாழ்க்கையில அவர் செய்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை எவ்வளவு தூரம் நம்ம தியானிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம என்ன செய்வோம், சமாதானமா இருப்போம். இப்ப உள்ள வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை குறித்து நமக்கு கவலை இருக்காது. அப்போ ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ் சாட்சியை உண்டாக்குகிறது. இந்த சாட்சி நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு ஹிஸ்டரிய உண்டு பண்ணுது. அது அனுபவமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பலவீனங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிருப்போம். எத்தனையோ நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். தரித்திரத்துல இருந்து நம்ம வெளியில வந்திருப்போம். எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தியானித்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், இன்னும் அவருடைய உறவுல நம்ம என்ன செய்கிறோம், பலப்படுகிறோம். ஒவ்வொரு ஃபுல்ஃபில்டு ப்ராமிஸும் தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு, அதுல ஒவ்வொரு நாளும் அதுல ஜீவன் இருக்கு. அது வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவமா இருக்குது. அப்போ வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்துல நம்மை கொண்டு தேவனுக்கும் நமக்கும் நடுவுல அது ஒரு உறவு பாலமா இருக்குது. தேவனுடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களா இருக்குது. வாக்குத்தத்தங்கள் இப்போ ஒருவேளை டிலே ஆகும்போது நம்மள அது வெயிட் பண்றதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சம்டைம்ஸ் நமக்கு வாக்குத்தத்தங்கள், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகுது. இப்ப தாமதம் ஆயிற்று அப்படின்னு உடனே தேவன் நம்மள மறந்துட்டாருங்கிறது அர்த்தமே கிடையாது. இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் நிறைய காரியங்கள் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார், நம்மை புடமிடுகிறார் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு நாம் பொறுமையா இருக்கும்போது, நம்ம வெயிட் பண்ணும்போது அது நமக்குள்ள பொறுமையை தருகிறது. அது நமக்கு முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சியை அது தருது. டீப்பா ஆழமாய் அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய நிலை நமக்கு உருவாகிறது. அத குறித்து இன்னும் வசனங்களை தியானித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். வாக்குத்தத்தங்கள் நமக்கு கால தாமதமாகும் போது நமக்கு பொறுமை உண்டாகுது, பேஷன்ஸ். அடுத்ததா ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகுது. நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு டீப் டிபெண்டன்ஸ், ஆழ்ந்த ஒரு அந்த நம்ம தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழ்ந்த இடத்துக்கு, ஆழ்ந்த நிலைக்கு நம்ம என்ன செய்கிறோம், வருகிறோம். இந்த வெயிட்டிங்
பீரியட், இந்த வெயிட்டிங் ரூம்ல தான், இந்த காத்திருக்கிற இந்த நேரத்துல தான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய இருதய துடிப்பை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவனிடத்துல நம்மை நெருங்கி கிட்டி சேரவே அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வசனம் அழகா தெளிவா சொல்லுது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இன்னைக்கு நமக்கு ப்ராமிஸ தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த ப்ராமிஸ நம்ம என்ன செய்யக்கூடாதா? இந்த ப்ராமிசஸ் நமக்கு தாமதம் ஆகும்போது நம்ம டயர்ட் ஆக கூடாதான். அசதியா இராமல் என்ன செய்யணுமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் ரெண்டும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதற்கு தேவையான ஒரு காரியம். நம்ம ஏன் இன்னைக்கு சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, இந்த விசுவாசமும் நீடிய பொறுமையும் நமக்கு இல்லாதபடியினால். அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றணுமா? யாரெல்லாம் அப்படி விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்கு தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டாங்களோ அவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாம அழைக்கும் போது பார்க்கிறோம், உடனே எல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நடக்கல. அவன் அங்க இருந்து கானான் தேசத்துக்கு போகிறான். கானான் தேசத்துல போய் அந்த எத்தனையோ நாட்கள் அங்க ஆயிருக்கும். அங்க குமாரனை கொடுப்பேன்னு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் எத்தனையோ வருஷங்கள் ஆனது. ஆனா ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த வெயிட்டிங் பீரியட்ல அவன் தேவனோடு கூட இருக்கிற உறவுல பலப்படதான் தேவனுக்கு அவன் சிநேகிதன் எனப்பட்டான் அப்படிங்கிற இடத்துக்கு ஆபிரகாம் வருகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒருவேளை சில வாக்குத்தத்தங்கள் உடனே நடக்கும், சில வாக்குத்தத்தங்கள் தாமதமா இருக்குதுன்னா இந்த காலை வேளையில ஆண்டவர் இடைப்படுகிறார். விசுவாசத்தோட நீடிய பொறுமையோட நம்ம காத்திருக்கும் போது குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. வர வேண்டிய நேரத்துல அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நிச்சயமாய் அது என்ன செய்யுமா? நிறைவேறும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்காக செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு ப்ராமிஸ நமக்கு கொடுத்துட்டாருன்னா அதை எப்படியும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல அறிந்து கொண்டோம்னா நமக்கு நிச்சயமாய் என்ன செய்யும்? ஜெபத்திற்கு பதில் வரும். அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம அவரோடு கூட இருக்கிற உறவுல நம்ம என்ன செய்வோமா? பலப்பட்டு கொண்டே இருப்போம். அடுத்ததா ஒரு வசனம், எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். சித்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். நடக்கலையேன்னு உடனே அவரை குறிச்சு முறுமுறுக்கிறது, புலம்புறது. இன்னைக்கு நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரிதான். அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது இப்படி நடக்கல, அது அப்படி நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். எனக்கு அவங்க வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாங்களா? இவங்க வாக்குத்தத்தம் என்ன சொல்றாங்க? ஏன் இப்படி தாமதமாகுது? இப்படி நம்ம மனம் என்ன செய்யுது? ஒரு குரங்கை போல தாவி கொண்டிருக்குது. ஆனா நம்ம அமர்ந்திருந்து, நம்ம ரெஸ்ட்ல இருந்து அவரே தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். பொறுமை நமக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தேவையா இருக்குது. விசுவாசம் நமக்கு விசுவாசத்தினால நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றோம். இந்த பொறுமைதான் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற வரைக்கும் இந்த பொறுமை அந்த வாக்குத்தத்தத்தை ஜீவனோட வச்சிருக்கு. இந்த பொறுமை இல்லாதவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியல. அந்த 10 பேர் ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா அவங்களுக்கு பொறுமை இல்ல. அதனால அவங்க வாக்குத்தத்தத்தை அவங்க ஜீவனாய் பார்க்காமல் அவங்க வனாந்தரத்துல மரித்து போனதை பார்க்கிறோம். அங்க ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களுக்கு, அங்க சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் உடன்படிக்கை இருக்குது. ஆனா அந்த அந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்பதற்கு, நிறைவேறுதலை பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல? தைரியம் இல்ல. அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்ல. அதனால அவங்களுக்கு என்ன வருது? பயம் வருது. ஆனா இந்த பொறுமை, அவரை மாத்திரம் அதை நிதானிச்சு, நீர் தேவனா இருக்கிறீர், நீங்கள் அமர்ந்திருந்து ரெஸ்ட் பண்ணி அவரை தேவனாய் பார்க்கும் பொழுது, அவரை ரியலா பார்க்கும்போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம ரியலா நம்ம வெயிட்டிங் பீரியட்ல பார்க்கும் பொழுது, அந்த பொறுமைதான் வாக்குத்தத்தத்தை ஜீவனோடு காத்திருக்க வைக்கிறதாம். அடுத்ததா ஒரு வசனம், யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த பலவிதமான சோதனை மெயினா நமக்கு என்ன சோதனையா இருக்கும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறல, சூழ்நிலைகள் எதிரா இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் அந்த வாக்குத்தத்தத்தை தான் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு பலவித சோதனைகள், இன்னும் வேற மத்த சோதனைகள்லயும் அகப்படும் போது வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, இது நம்ம விசுவாசத்திற்கு வருகிற ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். இந்த விசுவாச சோதனையை குறிச்சு நம்ம இன்னும் டீட்டெயில்டா ஒரு நாள் பார்ப்போம். அப்ப இன்னும் அது ஆழமாய் நமக்கு புரியும். இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, இந்த ஃபெய்த் டெஸ்ட் நமக்குள்ள எதை உருவாக்குதான்? பொறுமையை உருவாக்குகிறதாம். அதனால நம்ம என்ன செய்யணுமா? அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நமக்கு ஒரு ஃபெய்த்ல டெஸ்ட் வருது அப்படின்னா, இந்த டெஸ்ட் நமக்கு என்னதான் உண்டாக்குது? பொறுமையை உண்டாக்குது. இந்த பொறுமை நம்மள ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு நேரா கொண்டு போகுது. எதை குறிச்சும் பவுல் சொல்றாரு, நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி வந்தது அவருக்கு அந்த மனரம்யம்? வாழ்க்கையின் அத்தனை போராட்டங்களிலும் அவர் என்ன செய்தாரு? பொறுமையை அவர் கற்றுக்கொண்டார். அதனாலதான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு எப்படி வேணாலும் என்னால வாழ முடியுங்கிற இடத்துக்கு அவர் வந்தார். அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த விசுவாசத்தின் பரீட்சையில அவர் ஜெயித்து அவர் பொறுமையை பெற்றுக்கொண்டார். அதனால நமக்கு ஒரு ஃபெய்த் டெஸ்ட், ஒரு சந்தேகம் நமக்கு வருது, ஐயோ இன்னும் நடக்கலையே, இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கேன்னா நம்ம உடனே நம்ம ஹார்ட்டுக்கு சொல்லணும், இல்ல இது ஒரு டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல நீதான் ஜெயிக்க போற. உங்க இருதயத்துக்கு நீங்க சொல்லணும், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவர், அவர் மூலமாய் உனக்கு நிச்சயம் ஜெயம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சந்தோஷமாய் எண்ண ஆரம்பிக்கணுமா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது
பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ நம்ம எதுலயுமே லேக் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொறுமைதான் நமக்கு அதுல என்ன செய்யுமா? பூரண கிரியை செய்யுமா. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நம்ம பூரணரா இருக்கும்படி, நம்ம பெர்ஃபெக்டா இருக்கும்படி, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி, நிறைவுள்ளவர்களாய் நாம் இருக்கும்படி. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பட் லெட் பேஷன்ஸ் ஹேவ் இட்ஸ் பெர்ஃபெக்ட் ஒர்க் that you may be perfect and complete, lacking nothing. ஒண்ணுல கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த குறைவுபடாத நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படி ஒன்றிலும் ஆவியில ஆத்துமாவுக்கு உண்டான காரியங்கள், நம்ம சரீரத்துக்கு உண்டான காரியங்கள், பூமியில நம்ம வாழ்றதுக்கு உண்டான காரியங்கள், எதுலயும் நம்ம குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி அதுக்கு என்ன தேவையாம்? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ இந்த நமக்கு பொறுமையில இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்து, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலின் காலத்துக்குள்ள நமக்குள்ள மிகுந்த பொறுமை உண்டாகிறது. இந்த பொறுமை எதுக்குன்னா, அதுவும் நம்முடைய நல்லதுக்கு, நம்ம குறைவுள்ளவர்களாயிராமல் நிறைவுள்ளவர்களாய் பூரணராய் இருக்கும்படிக்கு. அப்போ தேவன் செய்யற எல்லாமே நமக்கு என்னதுக்குதான்? நன்மைக்குதான். அதனால ஏன் நிறைவேறல, ஏன் நடக்கல இந்த கேள்வியே நமக்கு தேவையில்லை. அப்ப வாக்குத்தத்தங்கள் அவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்துவதற்கு, இந்த பொறுமை நமக்கு வர 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 அவரு கூட நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். சூழ்நிலையை நம்ம பார்க்கவே மாட்டோம். வாக்குத்தத்தம் நிறைவேறலையாங்கிற கவலையே நமக்கு இருக்காது. அதை என் அப்பா பார்த்து கொள்ளுவார். அது ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல அது நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் நடக்கும்ங்கிற உறுதி நமக்குள்ள வந்துரும். இந்த பொறுமை நமக்குள்ள பூரண கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் சந்தோஷத்துக்குள்ள விசுவாசத்துல நம்ம உறுதியாய் நிற்க ஆரம்பிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனம். காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அதை இன்னும் நம்ம பார்க்கல. ஆனா நம்ம பார்க்காத அந்த காரியத்தை நம்ம நம்பணும், நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இன்னைக்கு ஏன் நம்மளால அதை விசுவாசிக்க முடியலன்னா, நம்ம காணாததை நம்பவே இல்லை. இது எப்படி? வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடயே நம்ம பார்க்கிறபடியினாலதான் நம்ம என்ன செய்யல? வாக்குத்தத்தங்களை இன்னும் சுதந்திரிக்க முடியாத இடத்துல இருக்கிறோம். நாம் காணாததை நம்பினோமாகில் நாம் வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? நல்லவராகவே இருக்கிறாராம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புனா ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல. இன்னைக்கு எந்த சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதற்கு நம்பிக்கையோட காத்திருக்கணுமா. அப்ப நம்பிக்கையோட காத்திருக்கிறதுனா என்னது? நிச்சயமா நான் அதை பார்க்கல, ஆனா நான் பார்க்காத அந்த காரியத்தை நான் நம்புறேன், நாம் காணாத அந்த காரியத்தை நான் நம்புறேன் அப்படின்னா அது வருகிறதற்கு நம்ம பொறுமையோட காத்திருப்போம். இந்த பொறுமை நமக்கு மன முதிர்ச்சியை தருகிறது. நாம் தேவ புத்திரர்களாய் எழும்பும்படிக்கு இந்த பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது. வெயிட்டிங் டைம் அப்படின்னா அது வேஸ்டட் டைம் கிடையாது. வெயிட்டிங் டைம் தான் என்ன நேரமா? அவரை விசுவாசிக்கிற நேரம். அதுதான் அவரை ட்ரஸ்ட் பண்ற டைம். இந்த வெயிட்டிங் டைம் ஐயோ இன்னும் நாளாயிட்டு இருக்கு, இன்னும் காலதாமதமாகுது, இன்னும் ஏன் நடக்கல அப்படிங்கிறத, இந்த வெயிட்டிங் பீரியட் நமக்கு வேஸ்டட் பீரியட் கிடையாது. இது நாம் அவரை நம்புகிற நேரம்.
அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த விசுவாசம் நமக்கு பரீட்சையை உண்டாக்குகிறது என்று அறிந்து, அந்த பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்குறதுன்னு அறிந்து, அப்பா இந்த நேரத்துல இந்த இந்த வாக்குத்தத்தம் எனக்கு பொறுமையை உண்டாக்குது, அதனால நான் அதை சந்தோஷமாக எண்ணுகிறேன் அப்படின்னு எப்ப நம்ம இருதயம் அந்த இடத்துக்கு வருதோ, நிச்சயமாய் நம்முடைய வாக்குத்தத்தங்கள், நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறுகிறதை நாம் பார்ப்போம். ஏசாயா 40:31 நம்ம இன்னைக்கு முதலா தியானித்த வசனம் அதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ இந்த வெயிட்டிங் பீரியட்ல அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைகிறார்கள். புது பலனை அடைந்து அவர்கள் என்ன செய்யறாங்களா, செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் அவங்களுக்கு பலன் உண்டாகிறது. மற்றவங்க எல்லாம் இளைஞரும் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள். அதெல்லாம் பார்க்கிற வாலிபர்களும் எப்படி அவங்க இடறுகிறார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல. இந்த ட்ரஸ்டிங் பீரியட் தான் நம்மள லிஃப்ட் பண்ற பீரியட், நம்மளை உயர்த்துகிற, நம்ம உயர பறக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிற ஒரு நேரம் தான் அவருக்கு காத்திருக்கிற நேரம். நமக்கு இப்போ காலேபு போலதான் 85 வயதுல கூட என்னுடைய பலன் குன்றி போகல, 40 வயதுல இருந்த அதே பலன் எனக்கு இருக்குதுன்னு சொல்றாருன்னா, அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு இருதயத்தை உடைய மனிதனாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்வார். அவர் பூர்வ காலத்து அதிசயங்களை அதிகமாய் தியானிக்கிற மனிதனாய் நிச்சயம் இருந்திருப்பார். அப்போ அந்த விசுவாசம் அவருக்குள்ள பொறுமையை உண்டாக்குது. இந்த பொறுமை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறவர், அவர் சொல்றாரு, எனக்கு அவர் என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாய் நான் இருக்கிறேன். என் தலைவன் மோசேக்கு 120 வயதுல கண் பார்வை மங்கல, அவருடைய பலன் குன்றி போகலனா அவரை போலதான் நானும் இருப்பேன் அப்படின்னு அவரை பார்த்து அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் அந்த சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவராய் அவர் இருந்திருப்பார். இன்னைக்கு நம்ம யார பாக்குறோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறலையே அப்படிங்கிறவங்களை பின்பற்றுமா, இல்ல உண்மையான தேவ மனிதர்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த பாண்டிங் தான், இந்த இந்த இடம் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல அந்த உறவை பலப்படுத்துகிறது. அப்போ 3 காரியங்களை நம்ம ஆழமா இதுவரைக்கும் நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னும் இருக்கு ஏன் வாக்குத்தத்தங்கள், நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இத அறியல அப்படின்னா வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டே தான் இருக்கணும். ஏன் நடக்கல, ஏன் நடக்கல, ஏன் நடக்கல. முதலாவது வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு அது கைட் பண்ணுகிற காரியமா இருக்குது. அடுத்ததா இன்றைக்கு நம்ம தியானித்தோம், வாக்குத்தத்தங்கள் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல அது அது ஒரு உறவை பலப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. இதற்கெல்லாம் தான் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நம்ம அவர்ல ரெஸ்ட் பண்ண வேண்டியதான் நமக்கு வேலை. நம்ம பலனை ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன் அப்பா. அப்பா, வாக்குத்தத்தங்களுக்கு ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. அப்பா, உங்க இருதயம் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணுங்கிறது தான் உங்க இருதயம்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு பிரியம். இதை உங்க வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உங்க இருதயத்தை அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில ஒருவேளை தாமதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் ஜீவ விருட்சமாய் எங்க கைகளில அது சீக்கிரமாய் நாங்கள் கிடைக்க பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, விசுவாசம் பரீட்சை பொறுமையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை நாங்கள் சந்தோஷமாய் எண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயும் அப்பா ஆண்டவரே இல்லாதபடி பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு இந்த பொறுமை, இந்த இளைப்பாறுதல் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நாங்க இளைப்பாறுதல்ல இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த பொறுமையானது எங்களுக்குள்ளே அது பூரண கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது அது ஒரு பெரிய சரித்திரத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த வாக்குத்தத்தங்கள் அப்பா எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற உறவை பலப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாள்ல இருந்து உங்க இருதயத்தை, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு பின்பாக இருக்கிற உங்களுடைய இருதயத்தை அறிந்து நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன் இந்த நாளில அப்படிப்பட்ட ஒரு பலனை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அனதியான தேவன், நீர் இளைப்படைவதில்லை, சோர்ந்து போவதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்பா, உங்க டைரக்ஷன்ஸ்ல நாங்க கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னும் நாங்க ஏன் வாக்குத்தத்தங்கள் இத ஆழமா நாங்க தியானித்து அப்பா எங்க வாழ்க்கையில இனி ஒரு நாள் கூட அப்பா எங்க இருதயம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த பதற்றமடைந்த இருதயம் எங்களுக்கு வேண்டாப்பா. எங்க இருதயம் எப்பொழுதும் மனரம்யமாய் இருக்க, இளைப்பாறுதல்ல இருக்கக்கூடிய இருதயமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். தகப்பன், எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் அப்பா உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கட்டும், துணித்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.